அந்த சீன் எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து மண்ணுலாம் எடுத்து ஒரு இடத்துக்கு போய் சேர்ப்பேன். அப்போ மண் எடுத்துகிட்டு போகும்போது நான் என்ன பண்ணோம், முடியாமல் டயர்டில் வலிக்கு ஒரு பள்ளத்துல விழுணும். அங்கெல்லாம் களி மண்ணாக இருக்கும். ஒரு ஹைட்டு பள்ளத்துலேருந்து விழுணும். கீழே தண்ணி இருக்கும். நார்மல் தண்ணி தான் இருக்கும். ஹைட் இருக்கும். ஆனால் ஹைட் இருந்தால் ஒரு 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 10 அடி இருக்கும். வழிக்கு விழணும். விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு எடுக்கிறாரு இதை. லைட்டு வந்து லைட்டாக விடிஞ்ச உடனே எடுக்கிறாரு. சொல்ல டேய் இங்கே பாருடா, நேராக இங்கே வரணும். இங்கே வந்த உடனே கரெக்டாக அந்த இடம் தள்ளி விடுவான், நீ ஏன் விழணும் புரிதானாரு. சரி சார் நான் யோசித்தேன், சரியா விழலைன்னா நம்மள விடணும். ஒரு தடவை உடையலாம் கூட 3வது தடவை உடஞ்ச காலு. அதனால ஃபஸ்ட்டு டேக்கே பக்காவாக பண்ணிடலான்ட்டு தான் பண்ணிட்டேன். அப்படியே எடுத்து வந்துட்டு ரியலாக இது பண்ணேன். ஃபஸ்ட்டு டேக்கே நான் பண்ணிட்டேன். வந்தோடனே வந்து கரெக்டாக வழிக்கு வந்த மாதிரி ரியலாக வந்து டம்முன்னு வந்து அந்த மூட்டையோட வந்தேன். மூட்டைலாம் சும்மா இந்த தவிடுலாம் வச்சுலாம் கிடையாது, ஒரிஜினலாக மூட்டை. ஏன்னா அந்த ஃபீல் வரணும்னு. பரதேசிலாம் பார்த்தீங்கன்னா சோறு தண்ணி இல்லாமல் சுத்த விடுவாங்க. ஆனால் அது நல்லுதான், நீங்கள் டைரக்ட் பண்ணாலே உங்களுக்கு அது தோணும். ஏன்னா வந்துட்டு அந்த நேச்சுரலாக கிடைக்கும்ல. ஒருத்தன் சாப்பிட்டு நடித்து பேசுறதுக்கும் டயர்டாக இருந்து பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ விழுந்தோடனே பார்த்து சிரிச்சுட்டு ஓகேடான்னாரு. அதேமாதிரி நாங்கள் ஆடின பாட்டுக்குமே வந்துட்டு 7 நாள் பிளான் பண்ணாங்க, 3 நாள் முடித்தோம்.